அன்பான சொந்தங்களுக்கு கனிவான வணக்கம். டாக்டர் மகுடமுடி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்திப்பில் குட்டி குட்டி செய்திகளையும் சின்ன சின்ன செயல்முறைகளையும் அவற்றின் வழியாக உடலுக்கு ஏற்படும் பெரிய பெரிய மாற்றங்களையும் மனதுக்கு இதமான பெரிய பெரிய ஏற்றங்களையும் காணப்போகின்றோம். இந்த வார செய்தியாக கண்களை பற்றிய செய்திகளை நாம் பார்க்க போகின்றோம். அதில் கண் பார்வையை பற்றியும் கண்ணிலே வரக்கூடிய பார்வை குறைபாடுகள் பற்றியும் சின்ன வயதிலே வரக்கூடிய தலைவலிகள், சின்ன வயசுலேயே குழந்தைகள் கண்ணாடி போட்டுக்கிறது, சின்ன வயசுலேயே குறை வளர்றது, இது போன்ற பார்வை குறைபாடுகளை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விஷயம்தான். ஒன்று நல்ல கூர்மையான பார்வைக்கு கண்களை பாதுகாக்க வேண்டியதற்கு நல்ல உணவு முறை, சத்துள்ள உணவு முறை. இரண்டாவது கண்களுக்கு தேவையான பயிற்சி. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய உணவு வகைகள் என்னன்னு பார்த்தாக்க முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பப்பாளி, முட்டை, பால், மீன் எண்ணெய், எல்லா மற்ற பழ வகைகள், கேரட் எல்லாமே கண்களுக்கு உறுதி சேர்க்கக்கூடிய, பார்வையை கூர்மையாக்கக்கூடிய நல்ல சத்துணவு. அதுக்கு அடுத்ததாக கண்களுக்கு தேவையான பயிற்சி முறைகள். அந்த பயிற்சி முறைகளை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி நம்மால் பிடித்ததை வீட்டிலேயே செய்யக்கூடிய சில பயிற்சிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி கண்ணை மேல இருந்து கீழே பார்க்கணும். தலையை அசைக்கக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது. கண் பார்வை மட்டும், கண் விழி மட்டும், கருவை மட்டும் மேலே கீழே போயிட்டு வரும். அந்த பயிற்சி எல்லாமே ஒரு 10 தடவை முதல்ல ஸ்லோவா. அடுத்ததாக சைட் டு சைடு, இந்த பக்கம் ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே கருவிழி மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி. அடுத்ததாக மேலே கீழே ஆங்கிள், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள், இந்த பக்கம் இதே அது கூட நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். அடுத்ததாக தூரமாக ஒரு ஆப்ஜெக்ட் மூக்கு நுனி பார்க்கணும், தூரமாக ஒரு ஆப்ஜெக்ட் மூக்கு நுனி பார்க்கணும். இதுக்கு அடுத்ததாக ரொட்டேஷன், இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. அவ்வளோதான். இந்த சிம்பிளான பயிற்சிகள். இதை அடுத்த ரொட்டேஷன் ஃபாஸ்டா பண்றது. அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 தடவை கண்ணை நல்லா இறுக்கி மூடி பிளிங்கிங். இது 2 தடவை பிளிங்க் பண்ணுறோம், ஐப்ரோ ரைஸ் பண்ணுறோம். இது 5 தடவை பண்ணுறோம். இது இந்த பயிற்சிக்கு நீங்கள் குழந்தைகள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்ணாடி போடுறவங்க கண்ணாடியினுடைய பவர் குறைச்சிட்டே வந்துடலாம். கண்ணாடி போடாதவங்க ரெகுலராக கண்ணாடி போடாமலே அவங்களுடைய நாட்களை தள்ளி கொண்டே போகலாம். குறை வளர்றத கூட ரொம்ப நாளைக்கு நீங்கள் தள்ளி போடலாம். 40 வயசு, 45 வயசு, 50 வயசில் குறை வளர்ந்துருக்கும். அதை நீங்கள் 60 வயசு, 70 வயசு தள்ளி போனால் இந்த குறைய வளராமல் கூட பார்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து முக்கியமாக கண்ணுக்கு தேவையான உணவு வகைகள். அடுத்ததாக நம்ம முக்கியமாக
நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து கண்ணாடி போடுறாங்க. கண் எரிச்சல் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நார்மலாக வந்து நம்மளுடைய கண்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவை பிளிங்க் பண்ணணும். நமக்கு அறியாமலே நம்ம வந்து கண் சிமிட்டிக்கிட்டு இருப்போம். அந்த சிமிட்டுறது வந்து ஒரு சிஸ்டத்தை பார்க்குறோம், இல்லைன்னா மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னாக்கா நார்மலாக அது 20 வந்து 5 இல்லைன்னா 6 ஆகிடும். அதனால் என்ன, கண்ணில் சுரக்கக்கூடிய அந்த செக்ரீஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அந்த நீர் குறையிறதுனால எரிச்சல் வந்தாலும் சீக்கிரம் கண்ணாடி போடுற மாதிரி வரும். அதனால் அவங்க சிஸ்டம் பார்க்குறவங்க, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் என்ன பண்ணணும்னா எவ்ரி 1 hour ஜஸ்ட் சிஸ்டத்தை வந்து தள்ளி வச்சுட்டு இல்லைன்னா திரும்பி உட்காந்துட்டு 20 தடவை நல்லா பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்திங்கனாக்கா அந்த உங்களுக்கு வந்து அந்த பார்வை கோளாறோ நல்ல கண் எரிச்சலோ எதுவுமே வராமல் இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள். இதனால் வந்து நம்ம கண் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. வருமுன் காப்பதற்காக சில வழிமுறைகள், நம்மளே செய்து கொள்ளக்கூடிய சில வழி. அடுத்த பயிற்சியாக கையை வந்து நல்லா அப்படி தேய்ச்சிட்டு அப்படி 2 நொடிகள் கண்ணுக்கு அந்த சூடு போகிற மாதிரி 5 முறை வைக்கணும். இது வந்து கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த பயிற்சி. இதுக்கு அடுத்த பயிற்சி வந்து கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, கண் வளையத்தை மறைக்கக்கூடியது. அந்த பஞ்சில் வந்து தண்ணி நினச்சி அப்படி கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் அந்த கண்ணை மூடி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சிகள் அனைத்தும் நம்முடைய கண்களை பாதுகாக்க இந்த சின்ன பாடல் மூலமாக அதை பார்த்து கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. இந்த அருமையான பாடலில் வருகின்ற வரிகளை நாம் கண்ணுக்கு தேவை என்ன சத்துணவு தானே, பயிற்சிகளும் சத்துணவும் பயன்தரும் தானே என்று நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வைத்துக் கொள்ளலாம். முயன்று பாருங்கள், பகிர்ந்து மகிழுங்கள், பயன்பெறுவதில் உறுதியோடு இருங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம்.